அமெரிக்கா எங்கள் பின்னாடி இருக்குது, எனவே நாங்கள் நினைச்சதை நாங்கள் செய்வோம், நாங்கள் நினைச்ச மாதிரி தாக்குதல் நடத்துவோம், எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது என்கிற நிலையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த வெக்கங்கட்ட அரபு நாடுகள் உடைய செயல்பாடுகள் கூட இவர்களுடைய இந்த மமதையான போங்குகளுக்கு காரணமாக அமைகிறது. அரபு நாடுகள் நமக்கெல்லாம் தெரியும், இதுவரைக்கும் பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டது முதல் 6 அரபு நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக பலஸ்டைன் மீது அவங்க தாக்குதல் நடத்தி வர்றாங்க, லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வர்றாங்க, அதே போன்று சிரியா மேலே தாக்குதல் நடத்தி வர்றாங்க. இதை தாண்டி அவர்களுடைய தாக்குதல் யமன் மேலே நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 2 நாடுகள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஒன்று தோஹா கத்தாரில் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த அநியாயகரமான அவலட்சணமான தாக்குதல். அதை தாண்டி இன்றைக்கு டியூனிஷியாவில் இருந்து புறப்பட்டு காசா நோக்கி வரக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் டியூனிஷியா கடல் எல்லையில் தான் நடத்தப்பட்டிருக்கு. எனவே டியூனிஷியா மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி 6 அரபு நாடுகள் மீது அவர்கள் தாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அரபு நாடுகளை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் 2 மாதத்துக்கு முன்னாடி அரபு நாடுகளுக்கு வந்திருந்தார். சவுதி அரேபியா $2 ட்ரில்லியன் அள்ளி கொடுத்தது அமெரிக்காவுக்கு. ஏன்னா அமெரிக்காவே பொருளாதாரத்தில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகள் தான் போய் கை கொடுத்திருந்தாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதே போன்று UAE $2 ட்ரில்லியன் கொடுத்திருந்தது. அதே நேரத்தில் கத்தார் $2 ட்ரில்லியன் சேர்த்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு போயிங் விமானத்தையும் 400 மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதி கொண்ட போயிங் விமானத்தையும் அன்பளிப்பாக கொடுத்திருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படியான சூழலில் தான் தற்போது கத்தார் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கத்தார் இலக்கு வைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் வார் நேரத்திலையும் ஆப்கானுடைய தலைவர்களை கொண்டு வந்து கத்தார் தான் தன்னுடைய நாட்டில் வச்சு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஆப்கான் ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து கத்தார் இது மாதிரி சமாதான முனைப்புகளை செய்யக்கூடிய ஒரு நாடாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது சர்வதேச மட்டத்திலே. அந்த அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ தலைமையகம் காசாவில் இருந்தாலும் அரசியல் தலைமையகம் தோஹா கத்தாரில் தான் இருக்குது. இங்கிருந்து அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இஸ்மாயில் ஹனியா அவங்களும் தோஹா கத்தாரில் இருந்து தான் ஈரானுக்கு போயிருந்தாங்க என்கிற சூழலில் தான் தற்போது ஹலீல் அல் ஹையா தலைமையிலான இந்த குழு மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலதிகமான செய்திகள் வரும்போது இதற்கு மாற்றமான செய்திகள் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்தால் கூட அதையும் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் கத்தார் மீதான இந்த தாக்குதல்கள் இலக்கு வைப்பதற்கான காரணங்களை மிக அடிப்படையானது என்னென்னு கேட்டால், சமாதான பேச்சுவார்த்தைகளோடு மட்டும் நிக்கல கத்தாரை பொறுத்தவரையில்